நல்லக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். ரஞ்சித்தோட லவ்வர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து மண்டபத்துக்கே வந்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். மண்டபத்துக்கு வந்து நம்ம வள்ளி இருக்காங்கல்ல, அவங்க அப்பா கிட்ட உண்மைய சொல்ல போறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே வந்து ரஞ்சித்தை காணும்ல, உடனே வந்து லிங்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்கா, நான் சந்தேகப்பட்டது வந்து கரெக்டாக போச்சு. நீ எதுவுமே பண்ணாத, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு யார் வந்து ரஞ்சித்தை கேட்டாலும் எதுவுமே சொல்லாத, நான் ரஞ்சித்தோட வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தா கன் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா ரூமில் வந்து நம்ம வேலன் இருக்காங்கள, வேலனும் அவங்க அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க லிங்கத்தை பற்றி. அவன் வந்து ரொம்ப கொலகாரனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்பா அப்படின்னா போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. டேய், அவனே ஒரு போலீஸ் தான்டா, பொறுக்கியா இருக்கிறவன் போலீஸாக இருக்கான். யாரையாவது சுட வேண்டியது, 6 மாதம் வந்து சஸ்பெண்ட் ஆக வேண்டியது, திருப்பி வர வேண்டியது, இதே வேலையாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். அவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்தா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ரூமுக்குள்ளே வந்து லிங்கம் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. டேய் வேலா, எங்கடா எங்கடா ரஞ்சித்தை அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு கன் எடுத்துகிட்டு சுடுற மாதிரி வர்றாங்க. சார், ரஞ்சித் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய், நீ தான் உன் ஃப்ரெண்டை வச்சு கடத்த சொன்னேன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இங்கே பாரு, ரஞ்சித் மட்டும் கிடைக்கல, உன் தலை இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அந்த இடத்துல வந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா ரஞ்சித்தை தூக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு எல்லாம் ஃப்ரெண்டு வந்து நம்ம வேலனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. மச்சான், நான் வந்து ரஞ்சித்தை தூக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய், என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காங்க வேலன் வந்து. ஆமாம் பங்கு, நான் வந்து ரஞ்சித்தை தூக்கிட்டேன், இனிமேல் வந்து உன் லவ் சக்ஸஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. டேய், அந்த லிங்கத்துக்கு வந்து நீங்கள் கடத்தினது வந்து தெரிஞ்சு போச்சு, தயவு செய்து எங்கேயாவது மறந்துக்கோங்களா, அவன் கண்ணில் பட்டிங்கன்னா அப்புறம் ஷூட் பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பங்கு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஆமாம் உங்களை தேடி தான் வந்துக்கிட்டு இருக்கான், என்கிட்ட ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா வெளியில் கார் டிக்கிக்குள்ளே வந்து ரஞ்சித்தை தூக்கி வச்சு பூட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா நம்ம இவர் வந்துட்டார், லிங்கம் வந்து துப்பாக்கியோடு வந்துட்டார். டேய், எங்கடா இருக்கீங்க, வெளியே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து துப்பாக்கியோடு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்கிட்டு பார்த்தா ஐயோ சிக்கிக்கிறோம் சொல்லிட்டு இவங்க 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, இவங்க வந்து தப்பிச்சு ஓடுறாங்க. பார்த்தா டேய் ஓடாதீங்கடா, நில்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனோட காலில் வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. சுட்ட உடனே பார்த்தா காருக்குள்ளே இருந்த இவர் இருக்கார்ல, நம்ம ரஞ்சித் இருக்கார்ல, அவர் வந்து கார் டிக்கி வந்து டம்மு டம்மு தட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே தான் இருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு வேமா வந்து கார் டிக்கியை வந்து லிங்கம் வந்து ஓப்பன் பண்ணி ரஞ்சித்தை வந்து வெளியே எடுக்காங்க. அந்த நேரத்தில் வந்து அந்த 4 பேர் ஓடிடுறாங்க. வேலன் வேறு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியில் அந்த டயத்தில் வெளியில் வராங்க. கார் டிக்கிக்குள்ளே பார்த்தா ரஞ்சித் வந்து ஒரு மாதிரி மயக்கம் போட்ட மாதிரி வெளியில் எடுக்காங்க. எடுத்தோடனே டேய் மாப்பிள என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் வந்து தண்ணியெலாம் தெளித்து விட்றாங்க. கடைசியில் வந்து அவர் வந்து அதாவது முழிச்சிடுறாரு. எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிடுறாரு. டேய், அவங்களை சும்மா விடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அதுக்குள்ளே அந்த 4 பேருமே வந்து ஓடிடுறாங்க. விறுவிறுன்னு கோவத்தோடு வந்து கன்னோட வராரு நம்ம லிங்கம். வந்துட்டு வேலனோட நெத்தியில் தான் அந்த கன்னை வைக்காங்க. டேய், எவ்வளோ தைரியம் இருந்தால் மாப்பிள்ளையை கடத்த சொல்லியிருப்பேன், உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கண்ணோட வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துக்கு வேதா வந்து வந்துடுறாங்க. டேய் லிங்கம், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, கண்ணெடுறா அப்படின்னு சொல்லிட்டு கன்னை வந்து எடுத்துடுறாங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, காலையில் கல்யாணம் இருக்குது, இந்த நேரத்தில் வந்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அக்கா, நம்ம ரஞ்சித்தை கடத்தினதே இவங்க தான்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு வேலா, இதுதான் உனக்கு வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கும், திருப்பி வந்து ரஞ்சித் மேலே கை வைக்கிற வேலைலாம் வச்சுக்கிறாத, அப்புறம் நான் வேதாவாக இருக்க மாட்டேன், என்னோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அந்த இடத்துலேருந்து லிங்கத்தை வந்து கூட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம மண்டபத்துக்கு வெளியில் ஒரு பொண்ணு வர்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா நம்ம ரஞ்சித்தோட லவ்வர், அவர் கடைசியாக வந்து கலட்டி விட்டார்ல, அந்த பொண்ணு தான் வராங்க. வாட்ச்மேன்ட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் வந்து உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லைம்மா, பத்திரிக்கை இல்லாமல் யாரையுமே உள்ளே விட மாட்டோம், பத்திரிக்கை எதுவும் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னையும், இல்லைங்க, எனக்கு தெரியும், உள்ளே இருக்கிறவங்களாம் தெரியும், நான் வந்து போய் ரஞ்சித்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார், மாப்பிள்ளை சாரையா அப்படின்னு கேட்டோடனே ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை பத்திரிக்கைலாம் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பார்த்தோம்னா ஆனந்தி வந்து வந்துடுறாங்க. ஆனந்தி வந்தோடனையும் ஆனந்தி வந்து இந்த பொண்ணு யார், நீங்கள் யாருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, நான் வந்து ரஞ்சித்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரஞ்சித்தை பார்க்கணுமா, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு விசாரிக்காங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, ரஞ்சித் தான் என்னோடய லவ்வரு, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது லவ் பண்ணீங்களா, அதுக்கு ஆதாரம் எதுவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனையும், ஆதாரமா, என்கிட்ட எல்லாமே இருக்குங்க, ஃபோட்டோ வீடியோ, ஏன் அவர் கொடுத்த பிள்ளையை என் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஷாக் ஆகிடுறாங்க. வாங்க இந்த உண்மையை வந்து உடனே போய் நீங்கள் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியோட அப்பா கிட்ட வந்து கூட்டு போகிறாங்க. போய் இந்த உண்மையை வந்து எப்படியாவது அவங்ககிட்ட வந்து சொல்லிடுவோம், அவங்க வந்து கெட்டவங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா இவங்க வந்து பார்த்துடுறாங்க. லிங்கம், வேதா, இதுக்கடுத்து ரஞ்சித் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இவங்க பேசுகிறதுக்க பார்த்துடுறாங்க. ஆகா, இவதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க ரஞ்சித். டேய் யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்காங்க. அம்மா, இந்த பொண்ணு கூட தான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, எத்தனை பொண்ணு தாண்டா வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லைம்மா இதாம்மா கடைசி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி போய் உண்மை தெரியறதுக்குள்ளே அவளை மடக்கி பிடி அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அவங்க வராங்க. அதுக்குள்ளே வந்து வள்ளியோட அப்பா கிட்ட வந்து டக்குன்னு வந்து நம்ம ஆனந்தி வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிடுறாங்க. உங்ககிட்ட வந்து பேசணும்னு சொல்லியிருக்கா அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, தெரிலமாம்மா நீங்கள் பேசுங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சரி என்னம்மா சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அதுக்குள்ளே பார்த்துக்கிட்டோம்னா
லிங்கம் வந்து பேச்சை மாற்றிடுறாரு. மாமா ஃப்ளெக்ஸ் போர்டில் சரியாக தலைவர் படமே போடலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது தலைவர் படம் போடலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவத்தில் வந்து வெளியில் போகிறாங்க. அதுக்குள்ளே பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆனந்தி இருக்காங்கல்ல, ஆனந்தி வந்து நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து விரட்டி விட்டுறாங்க. அதுக்குள்ளே வந்து அந்த பொண்ணை மிரட்டி அதுக்குள்ளே வந்து மனசை மாற்றிடுறாங்க. அடுத்து வந்து கீழே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஃப்ளெக்ஸ் போர்டில் வந்து தலைவர் போட்டால் போடலையா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃப்ளெக்ஸ் போர்டு கட்டினவங்க வந்து அதெல்லாம் போட்டாச்சியா, நீங்கள் வேணால் வந்து பாருங்கய்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து கீழே வந்து நம்ம ஆனந்தி வந்து வராங்க. வந்தவனையுமே வந்து அந்த பொண்ணு உங்ககிட்ட பேசணுமாம்மா, கூட்டு வரட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஐயோ ஆமாம் கூட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே கூட்டு வராங்க. திருப்பி வந்தவொடனே உண்மையை சொல்லு, என்கிட்ட சொன்னதெல்லாம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பொண்ணு வந்து வேறு சொல்லுது. ஐயா நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கேன், எனக்கு ஃபீஸ் கட்ட ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபீஸ் கட்டினீங்கன்னா அதுக்கடுத்து என் குடும்பத்தை நல்லபடியாக நான் படித்து பார்த்துக்குருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ தானாம்மா, நாளைக்கு வந்து கட்சி ஆஃபீஸுக்கு வா, நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஏய் பொய் சொல்லாத, என்கிட்ட சொன்ன உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து ஆனந்தி வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன உண்மை அப்படி சொல்லிட்டு இவர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம ரத்னம் வந்து. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.